திடீர்னு ஒரு நாள் வந்தால் காகங்கள்லாம் கரைச்சி நின்றுது. கிட்ட போய் பார்க்கும்போது ஏதோ ஒரு குஞ்சு ஒன்று இருந்தான். நான் குரங்கு குஞ்சு தான் நினச்சேன். அது பார்த்தா ஒரு கிங்ஃபிஷர் பறவை. பேரண்ட் சுதர்ஷன் சொல்கிறத விட பேரண்ட்டுகளின் பேரண்ட்ஸ்னே அவரை சொல்லலாம். முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல மன வலி சார். எங்கள் அப்பா இறந்த உடனே இந்த கவலையை மறக்கிறதுக்கு தான் மொட்டை மாடி போனேன். அப்போது மொட்டை மாடி போகும்போது இந்த மாதிரி பறவை இனங்கள் உணவு பற்றாக்குறையில் திரியறதை பார்த்தேன். ஒரு அம்மா உணவு அளிச்சிருந்த போது காகத்துக்கு சாப்பிடும் போது ஒரு 10 காகங்கள் சாப்பிடல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 60 கிலோ அரிசியும் 12 கிலோ வேர்க்கடலையும் ஆகுது. அது நான் எப்படியோ என்னோட தேவைகள் நான் கம்மி பண்ணி இவங்க உணவு பற்றாக்குறையை நான் பூர்த்தி பண்ணுறேன் சார். அந்த மாதிரி இவங்க என்னை எட்டுன்னு வந்துட்டாங்க. தொண்டு பண்ணுறா, இது பண்ணாதான் இந்த இனம்லாம் வாழும். நான் ஏதோ சாதாரணமாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். உணவு அளிக்கணும், ஒரு ஜீவராசியை காப்பாற்றணும், என் உள்ளத்தில் அது மாதிரி இருந்தது. காப்பாற்றணும் தான் இருந்தது தவிர. இப்போ பாருங்களேன், ஜனவரியில் வந்து பாருங்கள் 10-15,000 கிளிங்க வரும். கணக்கே இல்லை. எங்கேருந்து வராங்க தெரியாது. ஏன் ஜனவரியில் அவ்வளோ பறவைங்க வருது நீங்கள் கேட்கலாம். மைக்ரேட்டிங் பேர்ட்ஸும் வருவாங்க அந்த டைமில் ஆஸ்திரேலியாவிலேருந்து. நம்ம வீட்டுக்குள்ள இந்த ஆறு இருக்குது பார்த்தீங்களா, பூவமாறு, அதில் அந்த டேம்லாம் திறந்து விடுவாங்க. அந்த டேம் திறந்து விடும் போது உங்களுக்கும் கிளிகளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி சார்? கிளிங்க எனக்கு குழந்தைங்க மாதிரி ஆயிட்டாங்க. எப்படின்னா, குழந்தைங்க பிறந்துச்சுன்னா, பேபிஸ் பிறந்துச்சுன்னா என்கிட்ட எட்டுன்னு வந்து காட்டுவாங்க. அப்படியே? ஆமாம். பேபிஸ் வந்த உடனே கத்துவோம், கீ 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 கீன்னு. நான் பார்ப்பேன், ஆஹா இப்போ தான் வந்திருக்கிறாங்க இவங்கன்னு பார்ப்பேன். அவங்க அம்மா பக்கத்து இப்படி பார்க்கும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். மொட்டை மாடியில் ஒரு சில பொருளை, வீட்டுக்கு உபயோகம் பொருளை காய வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பறவைகள் வந்து அதை எடுக்க வருவாங்க. அப்படி எடுக்க வரும்போது அந்த பறவைகள் எல்லாரும் விரட்டி அடிக்கிற இந்த காலத்தில் பல ஆயிரக்கணக்கான பறவைகளை வர வச்சு உணவளிக்கிற ஒருத்தர் தான் இன்றைக்கி நிகழ்ச்சி நம்ம சந்திக்க போகிறோம். பேரண்ட் சுதர்ஷனும் சார். பேரண்ட் சுதர்ஷன் சொல்கிறத விட பேரண்ட்டுகளின் பேரண்ட்ஸ்னே அவரை சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். மொட்டை மாடியில் அவங்கவுங்க உபயோகத்துக்காக மொட்டை மாடி கார்டன் சொல்லிட்டு வச்சுட்டு வராங்க. ஸோ இயற்கை வளர்க்கணும் அப்படின்றத விட அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் அதில் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு சுயநலம் கூட இருக்கலாம். அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மொட்டை மாடியில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தையே உருவாக்கி வச்சுருக்கீங்க. ஆமாம் சார். இந்த ஃபீலிங் எப்படி பார்க்குறீங்க சார்? சார், இது நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் நல்லாயிருக்கும் சார். இது இந்த பறவைங்கள்லாம் வரும்போது நம்மளுக்கு என்ன தான் மனசில் வலி இருந்தாலும் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பறந்து போயிடும். நம்ம என்ன கார்டன் வச்சாலும் அது ஒரு க்ரீனிஷாக இருக்கும். அதில் வர ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடுவோம். நான் அதே மாதிரி பூக்கள் தோட்டம் மாதிரி வச்சுருக்கேன். சைடில் தோட்டமும் வச்சுருந்தாலும் இந்த பறவைங்க போய் நம்மளை இயற்கையாக அவங்க வரும்போது சாப்பிடும்போது அந்த ஆத்ம திருப்தி அது கிடைக்கும். ஒரு ஜீவனை வாழ வைக்கிறோம். அந்த சந்தோஷம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த ஃபீலிங்ஸ் அது. அந்த சின்ன குழந்தைங்களாம் வந்து பார்க்கும்போது அவங்க ஃபேஸில் அவங்களே என்ன புரியாத ஒரு மகிழ்ச்சி அது வரும். அந்த மகிழ்ச்சி தான் சார் அவங்க இந்த பறவைங்க கிட்ட இருக்குது. இது ஒரு 15 வருஷமாக பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு நாள் கூட உங்களுக்கு போர் அடிக்கலையா சார்? இல்லை, அது ஒரு கம்பெனியில் நம்ம ரொம்ப நாள் வேலை செஞ்சால் போர் அடிச்சுட்டுது. இப்போ நீங்கள் ஒரே ரொட்டீனாக இதே தான் ஒர்க்காக வச்சு பண்ணிகிட்ருக்கீங்க. எப்படி சார்? அது எப்படின்னா சார், முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல மன வலி சார். எங்கள் அப்பா இறந்த உடனே நான் இந்த கவலையை மறக்கிறதுக்கு தான் மொட்டை மாடி போனேன். அப்போது மொட்டை மாடி போகும்போது இந்த மாதிரி பறவை இனங்கள் உணவு பற்றாக்குறையில் திரியறதை பார்த்தேன். ஒரு அம்மா உணவு அளிச்சிருந்த போது காகத்துக்கு சாப்பிடும் போது ஒரு 10 காகங்கள் சாப்பிடல. சரி, நம்ம இந்த காகத்துக்கு நம்ம உணவு அளிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இன்றைக்கி வரைக்கும் 15 வருஷமாக அவங்களுக்கு நான் சாப்பாடு போட்டேன். இதில் நிறையா பார்த்தீங்கன்னா கிளிங்க நிறையா வந்து சாப்பிட ஆரம்பிச்சதுங்க. ஏன் கிளிங்க வந்ததுன்னா, இது ஒரு சேஃப்டி ஜோன் அவங்களுக்கு. இந்த கிளிங்களுக்கு ஒரு நாள் அரிசி வைக்கும்போது அந்த அரிசி மழையில் நனைஞ்ச அரிசிங்களை கிளிங்க வந்து சாப்பிடும்போது தான் எனக்கு இந்த நனைந்த அரிசிகளை இவங்க சாப்பிட்றாங்க சொல்லிட்டு அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 60 கிலோ அரிசியும் 12 கிலோ வேர்க்கடலையும் ஆகுது. அது நான் எப்படியோ என்னோட தேவைகள் நான் கம்மி பண்ணி இவங்க உணவு பற்றாக்குறையை நான் பூர்த்தி பண்ணுறேன் சார். என்னை தேடி வந்துடுறாங்க. இங்கே போனால் இவனுக்கு உணவு கொடுக்கலாம், சாப்பிட்லாம், இவன் உணவு கொடுப்பான். எப்படி நம்ம சரவணபவன் ஹோட்டலுக்கெல்லாம் போகிறோம், இந்தமாரி அவங்க உணவு மரத்தில் கிடைச்சாலும் அந்த டைமுக்கு இங்கே வந்துடுறாங்க.
வந்து நல்லா சாப்பிட்டு அரட்டை அடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி அவங்க கேங்ஸ்டர்ஸ். இதனால் உங்களுக்கு எவ்வளோ செலவு ஏற்படுது சார்? செலவு விட சார் நான் போய் என்னோட செலவுகளை நான் கம்மி பண்ணிக்கிறேன். தேவையில்லாத செலவுகள் இதை நான் ஒரு செலவாக பார்க்குறதில்ல. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செலவுன்னு பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த பறவைங்களுக்கு நான் பார்த்துன்னுக்கிறேன். இப்போது நீங்களாம் கேட்கும்போது இது எவ்வளோ சார் ஆகுதுன்னு கேட்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கெலாம் நம்ம செலவு கணக்கெலாம் அது நம்ம பார்த்தோன்னா அது நம்மளுக்கு ஈடு இருக்காது. நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம மனசோட இது தான் சார். செலவுலாம் என்னோடய தேவைக்கு கம்மி பண்ணிக்கிறேன். ஆடம்பர செலவுகள் பண்ணுறதில்ல. இப்போ நான் நினச்சா ஆடி காரில் கூட போகலாம், பணம் சேர்த்து வச்சுட்டு வீடு வாங்கலாம், நகை வாங்கலாம். இது எல்லாருமே பண்ணுற வேலை. ஒரு இனத்தையே நம்ம காப்பாற்றுறோம் இல்லைங்களா? அதுதான் நம்மளுக்கு வேணும். இப்போ காந்திஜி இருக்கிறாரு, துண்டு கட்டியிருந்தார். அவர் வக்கீல் படிச்சிருந்தார், ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்தார், கோட் அண்ட் ஷூட் போட்டு வாழ்ந்தார். நம்மளுக்கோசம் அவர் துண்டு கட்டி நம்ம மாதிரி அவரும் வாழ்ந்தார். அது ஒரு சாக்ரிஃபைஸ். அவங்களோட ஆடம்பரத்தை அவங்க விரும்புறதில்ல. அந்த மாதிரி இவங்க என்னை எட்டுன்னு வந்துட்டாங்க. தொண்டு பண்ணுறா, இது பண்ணாதான் இந்த இனம்லாம் வாழும். நான் ஏதோ சாதாரணமாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். உணவு அளிக்கணும், ஒரு ஜீவராசியை காப்பாற்றணும், என் உள்ளத்தில் அது மாதிரி இருந்தது. காப்பாற்றணும் தான் இருந்தது தவிர இந்த மாதிரி போவோம், இந்த மாதிரி ஆகும் நான் நினைக்கிறது. ஆனால் 10 வருஷமாக நான் மனக்கட்டு கஷ்டப்பட்டு அந்த படியில் தூக்கின்னு போவேன். இந்த அரிசிகளை ஊற வச்சுட்டு மேலே எடுத்துன்னு போய் அவங்களுக்கு நான் தனியாக தான் பண்ணுவேன். என் ஒய்ஃப் கொஞ்சம் கூட மாட நான் ஊருக்கு போனால் அவன் பண்ணுவாள். அந்த மாதிரி தான் இது ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி வரைக்கும். இப்போ பாருங்களேன், ஜனவரியில் வந்து பாருங்கள் 10-15,000 கிளிங்க வரும். கணக்கே இல்லை. எங்கேருந்து வராங்க தெரியாது. ஏன் ஜனவரியில் அவ்வளோ பறவைங்க வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் ஜனவரியில் வருதுன்னா, புயல் வந்து டிசம்பரில் வந்து அட்டாக் பண்ணும். ஒரு புயலாக வருது நம்ம சென்னைக்கு, நம்ம சவுத் இந்தியாவுக்கு எப்படி நிறைய புயலுங்க வந்து அந்த புயலுங்க வரும்போது மரங்கள் ஆடி ஆடி பழங்கள் கீழே கொட்டிடும். ஒரு சமயத்தில் மரங்கள்லாம் சாஞ்சிடும். மரங்கள் தான் அவங்க வீடு. மரங்களில் தான் அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்குது. அந்த பறவைங்க என்ன பண்ணுறாங்க, மரங்கள் இல்லாத பற்றாக்குறைக்கு என் வீடை தேடி வந்துடுறாங்க. வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ஜனவரியில், பிப்ரவரியில், மார்ச் அந்த வெயில் சீசன் சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படியே பாதியாக கம்மியாகும். எங்கே போவாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி சார் மைக்ரேட்டிங் பேர்ட்ஸும் வருவாங்க அந்த டைமில். ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம வீட்டுக்குள்ள இந்த ஆறு இருக்குது பார்த்தீங்களா, கூவமாறு, அதில் அந்த டேம்லாம் திறந்து விடுவாங்க. அந்த டேம் திறந்து விடும்போது அந்த மீனுங்க வரும். அந்த மீனுங்களை சாப்பிட்றதுக்கு நாரைகள், கொக்கு, ஆஸ்திரேலியன் பேர்ட்ஸ்லாம் வரும். ஆஸ்திரேலியன் பேர்ட் சொன்னீங்களா சார்? அது வந்து நீங்கள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இதை பார்க்குறீங்களா, அது முன்னாடிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்களா சார்? அந்த அளவு இல்லாமல் இருந்தது சார். நீங்கள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வர ஆரம்பிச்சு? ஆமாம், நிறைய இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறேன் பறவைங்க. அந்த பறவைங்களை பார்த்து அதுக்கு காரணமும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படி இல்லை. என்னோடது எல்லாமே பல பறவைகளை ஒன்றா கூட வர ரூட்டு தானே அவங்கள பிடிச்சி வருவாங்க. ஆமாம், அதுவும் மேபி இருக்கும். உணவை தேடி வராங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒட்டுமொத்த பறவை இனங்கள் இங்கே வரும்போது அவங்களோட அந்த வைப்ரேட்டில் தானே அவங்களும் வராங்க இல்லையா? ஆமாம் சார். அப்படின்றது கான்ட்ரிபியூஷன் உங்ககிட்ட அதுவும் இருக்கலாம் சார், மேபி அதுவும் இருக்கலாம். மீன் உணவு தான் அவங்களுக்கு மெயின். இனப்பெருக்கத்துக்கு வராங்க ஆஸ்திரேலியன் பேர்ட்ஸு. இப்போ நிறைய அந்த சதுப்பு நிலம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆமாம், அந்த மாதிரி நிலங்கள்லாம் மக்கள் போய் ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க, பிளாட்டு போட்டு வித்துடுறாங்க. அந்த காலங்காலமாக அவங்க அந்த இடத்துல வந்து தங்கிட்டு இனப்பெருக்கம் பண்ணிட்டு உணவு போட்டு அது ஒரு இடம், அது அவங்களுக்கு தங்குற இடம். அந்த இடம்ல மக்கள் வந்த உடனே இவங்க இந்த மாதிரி எங்கே பறவைகள் போதோ அதை தேடி வராங்க. ஆறில் மீன் இருக்குதா, மீனை சாப்பிட்றாங்க. அதுமாதிரி ஆயிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க போக வேண்டியது வேடந்தாங்கல், பள்ளிக்கரணை, அந்த மாதிரி சதுப்பு நிலமாக போவாங்க. அங்கே தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இப்போ கூட நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி லேண்ட் இருக்குது சார். அந்த பெரிய லேண்ட் இன்றைக்கி வரைக்கும் அவங்க கை தொடலை. அந்த லேண்டில் எங்கேருந்தோ கிலோமீட்டர்லேருந்து வராங்களாம் பறவைங்க. அந்த பறவைங்களுக்கு அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, தானியம்லாம் சேர்த்து வச்சுக்கிறாங்களாம். இந்த சீசனில் வருவாங்க, அந்த தானியம் போட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க அந்த பறவைங்க அது சாப்பிடுவாங்கன்னு. அதேமாதிரி இந்த டைமுக்கு வராங்க அந்த பறவைங்க. அந்த ஒரு மாதம் அந்த ஜனம்லாம் கொண்டாடுறாங்க நார்த் இந்தியாவில். அது கரெக்டான ஊர் தெரியல, அது எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்தது, நான் பார்த்தேன். எவ்வளோ மக்கள் பாருங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. நம்ம அந்த இடத்துல 2 கோடி கிடைக்குமா, 10 கோடி கிடைக்குமான்னு லேண்டு போட்டு விற்றுருவோம். அந்த பறவைங்களுக்கோசம் அந்த மக்கள் பாருங்களேன்.
வாழ்கிறாங்க. இந்த 15 வருஷத்துமா உங்களை பார்க்க பல பறவைகள், கிளிகள் அதிகபட்சமாக வந்துட்டு இருக்காங்க பல ஆயிரக்கணக்கில். இப்போ ஒரு பறவை கொஞ்சம் நம்ம வீட்டில் வந்து வந்தாலே கூண்டில் அடைச்சி வளர்க்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்துடும். உங்களுக்கு இது போல் எண்ணம் வந்ததுண்டா? இல்லை சார், அதுங்க போய் பறக்கிற ஜாதி, கூண்டில் அடைக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம கொரோனாவில் நம்ம வீட்டிலே அடங்கி முடங்கி கிடந்தோம். எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சோம். என்னடா எப்போடா வெளில போவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பார்ப்போம், 4 பேர்கிட்ட எப்போ பழகுவோம், சொந்தக்காரங்களை எப்போ பார்ப்போம். அந்த கொரோனா நல்ல நம்ம இந்த ஜென்ரேஷனில் வாங்காத அடி இல்லை, வாங்காத இதுவே இல்லை, சந்தோஷமும் இல்லை. எல்லாமே பார்த்து தான் நம்ம வரோம். இந்த கொரோனா நமக்கு நல்ல பாடம். இயற்கை அந்த நேரத்துக்கு நல்லா இருந்தது. நம்ம வெளியில் போக முடியாமல் அடப்பட்டு கடந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பறவைங்களை கூண்டில் வைக்கக்கூடாது சார். அது இயற்கையோடு பறந்து வாழணும். அவங்களாம் பறக்கிறத விரும்புவாங்க. நம்ம எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அதுமாரி இவங்க பறக்கும் போது அவங்க உடம்பு டைஜஸ்ட் ஆகும், அவங்களுக்கு நல்ல அதுலேயே ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நம்ம கூண்டில் உட்காந்து பாடுறாராமா ஆடுறாராமான்னு அது நல்ல கதையாக இருக்குமா சார்? அது பார்க்குறதுக்கு சகிக்காது. அது எனக்கு பிடிக்கல சார். கேஜில் போகிறது எனக்கு பிடிக்கல. உங்களுக்கும் கிளிகளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி சார் இருக்குது? கிளிங்க எனக்கு குழந்தைங்க மாதிரி ஆயிட்டாங்க. எப்படின்னா ஒரு சில விஷயங்களை உங்களாண்ட வந்து ஷேர் பண்ணுவாங்களா? ஆமாம், அவங்க குழந்தைங்க பிறந்துச்சுன்னா, பேபிஸ் பிறந்துச்சுன்னா என்கிட்ட இட்டுன்னு வந்து காட்டுவாங்க. அப்படியே? ஆமாம், பேபிஸ் வந்த உடனே கத்துவோம், கீ 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 கீன்னு. நான் பார்ப்பேன், ஆஹா இப்போ தான் வந்திருக்கிறாங்க இவங்கன்னு பார்ப்பேன். அவங்க அம்மா பக்கத்து இப்படி பார்க்கும். அது நான் தனிமேல் அது என்ஜாய் பண்ணுவேன் சார். அதெல்லாம் அந்த பாசத்தை பகிர முடியாது. அது அந்த மாதிரி அது தருணமாக இருக்கும். அது நிறைய நடக்கும். ஒரு வாட்டி கூட குரங்கு கூட வரும். குரங்கு வந்து வேர்க்கலையெல்லாம் அப்பின்னு போகும். அதெல்லாம் கூட நடக்குது. குரங்கு வரும். மயில் வந்ததுங்களா? மயில் வந்து? ஆமாம், ஆமாம் சார். எனக்கு நான் நம்பலை மயில் வந்தது. பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், சார் மயில் வந்தது. சார் எங்கே சார் பிடிச்சிங்களா, வீடியோ பிடிச்சிங்களா? இல்லை சார் நான் ஆன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஆனால் பிடிச்சேன், ஆன் பண்ணுறதுக்கு மறந்துட்டாரான். சரி, அது எனக்கு நம்புறமா இல்லாமல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் என் நண்பர் ஒருத்தர், அவர் வீட்டில் அவர் சொன்ன மாதிரி 2 மயில் கரெக்டாக வந்திருக்குது. அவர் என்ன மாதிரி உணவு அளிக்கிறார் பறவைங்களுக்கு. அவர் வீடியோ பிடிச்சி எனக்கு அனுப்பிச்சார். சார் மயில் வந்திருக்குது நம்ம வீட்டுக்குன்னு. அது அவர் சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கும் கரெக்டாக இருந்தது. இவர் சொன்னது நம்பவே முடியல. நம்ம ஊரில் எங்கே மயில் இருக்குதுன்னு. அதான் வந்தது, மயில் வந்ததுங்களா. அதேமாதிரி குரங்கு அடிக்கடி வந்து சாப்பிட்டு போவோம். இங்கே பறவைங்க சாப்பிட்ற இடம் வேர்க்கல்ல இருக்கும்னு சொல்லிட்டு குரங்கு வரும், அணிலுங்க வரும், மைனாக்கள் வரும், கிங்ஃபிஷர் வரும். ஆற்றுல மீன் சாப்பிட்றது கிங்ஃபிஷர். இந்த மாதிரி பறவைங்க தான் நம்ம சவுத் இந்தியாவில் பரவலாக இருக்குது. ஜனவரியில் தான் ஆஸ்திரேலியன் பேர்ட்ஸ், கொக்கு வகை ரகங்கள் வெள்ளையாக வருவாங்க. நல்லா ஒரு சில சோகத்தையும் உங்களோட சொல்லியிருக்காங்களா சார்? ஷேர் பண்ணியிருக்காங்களா? எனக்கு இது போல் அடிபட்டுடுச்சு, இல்லை வேறு ஏதாவது விஷயங்களையும் கிளிகள் உங்கள் மூலியமாக சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? கிளிங்க சொல்ல முடியாது சார். அவங்க அந்த மாதிரி உணர்வு தெரியாது. சில கிளிகள் அடிபட்டு செட்டாக உங்ககிட்ட வந்து நிற்கும். அது போல் தருணம் தான் இருக்கான்னு கேட்குறேன். அவங்களுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க சார். ஒவ்வொரு கிளிங்களுக்கு அவங்க அச்சு ஒரு கண்ணே இருக்காது, அப்படிலாம் வருவாங்க. சில அவங்களுக்கு அடிப்படுறதுனா மனிதர்களுக்கெல்லாம் கல்லெடுத்து அடிப்பாங்க, காத்தாடி நூலில் மாட்டிப்பாங்க. அப்புறமா தீபாவளி கிராக்கர்ஸ் நம்ம வெடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சத்தம்லாம் பறவைங்களுக்கு விலங்குகளுக்கும் ஆகாது. ஏன்னா நம்மளோட காதோட இந்த வருஷம் தீபாவளிக்கு பக்கத்தில் இருக்க மக்கள்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? ஃபஸ்ட்டு அந்த அளவுலாம் இல்லை சார். நம்ம ஊரில் ஏன்னா 2 வேளையும் நீங்கள் உணவளிக்கிறீங்க, எப்பவுமே இங்கே வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இங்கே தெரியும் சார். ஸோ அப்போ இந்த தீபாவளிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்களா? இல்லை, மக்களை விட போலீஸ் சப்போர்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது சார். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இவர் உணவு அளிக்கிறவர்னு சொல்லிட்டு அவங்க ரவுண்ட்ஸ் அடிக்கடி வந்து கொஞ்சம் வெடிக்காதீங்க, பறவைங்க இருக்குதுன்னு அவங்க போலீஸ் கொஞ்சம் அவங்கள ரிக்வஸ்ட்டாக தான் சொல்லுவாங்க, அதட்டெல்லாம் மாட்டாங்க. பறவைங்க வர இடம் அதிகமாக சத்தத்தோடு வெடிக்காதீங்க வந்து. ஆனால் குழந்தைங்க கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? அந்த குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒரு நாள் வெடிக்கலாம். இது நம்ம ஊரில் 1 மாதம் வெடிக்கிறாங்க. தாத்தா குத்துது, பாட்டி குத்துது, போன தீபாவளி வாங்கினது, முந்தைய தீபாவளி வாங்கினதுன்னு சொல்லிட்டு 1 மாதம் வச்சா அந்த பறவைங்களுக்கு பயப்படுறாங்க. பறவைங்கன்னு இல்லை, விலங்குகளுக்கும் ஆகாது, மனிதர்களுக்கும் அந்த ஸ்மெல் ஆகாது. அது காற்று மாசுப்படும் போது நம்ம லங்ஸில் பலப்பட்ட வியாதிகள் வரும். ஹியூமன்ஸ்க்கும் அதை கெடுதல் தான்.
இப்போ ரீசெண்டாக மழை அதிகமாக வந்தது இல்லை சார், ஒரு புயலும் கடந்துடுச்சு. ஸோ இப்போ கிளிகள் என்ன மாதிரியான அவஸ்தைக்கு உள்ளானாங்க? கிளிங்களுக்கு மழைன்னா கொண்டாட்டம் சார். அவங்களுக்கு ரொம்ப மழைனா புயல் மாதிரி வந்ததுன்னா தாங்க மாட்டாங்க, பறக்க முடியாது அவங்களால. ஓரளவு மழைன்னா அவங்க ஸ்டாண்ட் ஆகும். ரொம்ப புயல் மாதிரி காற்றுலாம் வந்ததுன்னா அவங்களால ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க கூடில் போய் உள்ளே உட்காந்துப்பாங்க. நம்ம எப்படி இப்போ வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளே அடங்குறோமோ கூடுக்குள்ளே போய் உட்காந்துப்பாங்க. அவங்க மேபி லக்கு அந்த மரம் விழாமல் இருந்ததுன்னா அவங்க போயிச்சுப்பாங்க. இல்லை அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிளி வரத்து கம்மியாக இருந்ததா இல்லை அதிகமாக இருந்ததா சார்? மழை சீசனில் எனி டைம் ஃபுட்டு கேட்பாங்க. இப்போலாம் ஒரு டைமிங்காக வராங்க பார்த்தீங்களா, ஒரு 4 மணி அதிகமாக தான் இருப்பாங்க. ஆமாம், மழை நின்ன உடனே கொச்சன்னு வந்துடுவாங்க. கொசு மாதிரி வந்து கத்துவாங்க பின் சைடு. பசங்க வந்துட்டாங்க, நான் ரெடியாக பாக்கெட் போட்டு வச்சுடுவேன். மழை நின்ன உடனே நம்மளை வந்து அவங்க கேட்பாங்கன்னு. எப்படி கல்யாணத்தில் தாலி கட்டினோடனே சாப்பாடு ரெடியாக இருக்குமோ கடன்னு போய் நம்ம உட்காந்து சாப்பிடுவோமோ அதுமாதிரி இவங்க வந்துடுவாங்க. டேபிளில் பிடிச்சின்னு உட்காந்துப்பாங்க. நான் தான் மழையில் நினச்சிக்கின்னு தூரல் நினச்சிக்கின்னு போடணும் அவங்களுக்கு. அவங்க போட சாப்பிட்டு போவாங்க, பந்தியாக சாப்பிட்டு போவாங்க. அது ரொம்ப இதுவாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அது அந்த சீன்லாம் நீங்கள் எடுக்க முடியாது மழையில், ஹெவி மழையாக இருக்கும். பறவைகளை வளர்க்கலாம்னு பரவாயில்ல, பறவைகளுக்கு உணவளிக்கலாம்னு பரவாயில்ல, இதை மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுவீங்க சார்? மெயினாக இந்த தீபாவளி வெடி சார், காத்தாடி நூல், மாஞ்சா நூல். அதான் மாஞ்சா நூல் மனிதர்கள் தொண்டெல்லாம் அறுத்துது. இந்த மாதிரி சின்ன சின்ன பறவைங்களுக்கு இந்த ரெக்கையில் மாட்டிக்குது. நம்ம மேலே போயிட்டு பறவைங்களுக்கு இந்த மாஞ்சா நூல் ரெக்கைலெல்லாம் மாட்டிக்கும், கழுத்துலலாம் மாட்டிக்கும். அவங்க அப்படியே தொங்குவாங்க அந்த நூலில். நான் 2-3 வாட்டி போய் காப்பாற்றிருக்கேன். ரொம்ப கஷ்டம் காப்பாற்றுறது. ஏன்னா இவங்க ஒரு பறவை அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா எல்லா பறவைங்களும் சாப்பிடாமலே போயிடுவாங்க. அந்த 5000 கிளிங்களும் சாப்பிட மாட்டாங்க, அப்படியே ஓடிடுவாங்க. ஏன்னா இவன் கத்தினே இருந்தால் எப்படி சாப்பிடுவாங்க? அதனால் அவங்க காப்பாற்றின பிறகு தான் இவங்க வந்து சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நிறைய வாட்டி நான் காப்பாற்றிருக்கிறேன். பறவைங்களாவது வெடி சத்தமும் லவுடு ஹார்ன் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, சில பேர் பஸ் ஹார்ன் பாம்னு ரொம்ப சவுண்டாக அடிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி தீபாவளி வெடி ஹார்ன் சத்தம், இந்த நாய்ஸ் பொல்யூஷன் அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம எப்படி நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறோம் அதுமாரி அவங்களுக்கு இந்த நாய்ஸ் எரிச்சல். இப்போ உங்களோட எய்ம் என்ன சார்? எய்ம்னா இந்த இனத்தை வாழ வைக்கணும் சார். மரங்கள் இப்போ கிளிகள்லாம் அதிகமாக வந்துடுச்சு, சிட்டுக்குருவி தான் காணும். ஆமாம், சிட்டுக்குருவிங்க போய் அந்த நான் எவ்வளோ டெவலப் பண்ணுறேன் சார் அந்த ரகத்தை. இப்போட சிட்டுக்குருவி 200 வந்திருந்தாங்க. அந்த 200 சிட்டுக்குருவிங்களும் காணும். அந்த சோகத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? தீபாவளி வெடியில் எல்லாம் இறந்துட்டுருக்கிறாங்க. அந்த அதிர்ச்சி கூட இறந்துருவாங்களா? ஆமாம் சார், அவங்களுக்கு அந்த காதில் கடவுளோட படைப்பு சார், நம்மளோட ஒன்றும் இல்லை. சிட்டுக்குருவி காதில் அந்த உணவு பற்றாக்குறையும் ஒன்று இருக்கலாம். இப்போ மக்கள் கோலம்லாம் போடுறதில்ல. முதல்ல அரிசி மாவில் கோலம் போட்டிருந்தாங்க. இந்த புயலுக்கு அப்புறம் இந்த மாழ்கை மாதத்தில் கோலம் போட்டிருந்தாங்க. இப்போ அந்த கோலம் யாரும் போடுறதில்ல. இப்போ எதோ ஒரு பவுடரில் கலர் பவுடரில் போடுறாங்க. அது எதுக்கு போகிறாங்கன்னே தெரியல. ரோடை அழகுபடுத்துகிறாங்க அவங்க. அது அந்த கான்செப்ட் போய் என்னன்னா, அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை இருக்கும் சிட்டுக்குருவிங்களுக்கு. அந்த இனத்தாவது வாழ வைங்கன்னு சொல்லிட்டு இவங்க இந்த ரைஸ் பவுடரில் தூவி விட்டுருந்தது கோலமாயிடுச்சு. இப்போ அலங்கோலமாகி அது எல்லாமே போயிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணோன்னா அந்த இனம் வாழும். அது எத்தனை பறவை இனங்களை மீட்டு எடுக்கணும் அப்படின்றது உங்களோட குறிக்கோளாக இருக்குது? நிறைய பறவைங்க சார், நிறைய இனங்கள். இப்போ கூட ஒரு பறவை ஒரு தம்பி போன வாரம் எடுத்துன்னு வந்தார். எங்ககிட்ட வந்துட்டுருக்குது இந்த பறவை. நான் தான் சொன்னேன், அந்த பறவை போய் வெளியூர் பறவை சிட்டுக்குருவிலே ஒரு ரகம் பெருசாக இருக்கும். ஆமாம், ஆரஞ்சு கலர் இருக்குது. அவன் கால் கட்டி வச்சுக்கிறான். அதுவே குச்சி மாதிரி வச்சுக்கிது கால். அந்த 2 குச்சியை சேர்த்து நூலில் கட்டி வச்சுக்கிறான். எனக்கு பார்க்கறதுக்கு அது ரொம்ப பரிதாபமாகுது. கொஞ்சம் ஓஆர்எஸ் கொஞ்சம் கொடுத்தோம்னா அது பறந்துடும். ஓஆர்எஸ் நம்ம 2 ட்ராப் அது போடணும். ஏன்னா சில பறவைங்க ப்ரெக்னென்ட்டில் இருக்கும் பறவைங்களுக்கு மயக்கம் வரும். சில பறவைங்களுக்கு இந்த தண்ணி இல்லாமல் அது கொஞ்சம் மயக்கம் இருக்கும், சத்து இருக்காது பறக்கிறதுக்கு. அந்த மாதிரி வர பறவைங்களுக்கு நம்ம ஓஆர்எஸ் கொஞ்சம் 2 ட்ராப் வாயில் விட்டோன்னா ஸ்ட்ரென்த் வந்து அவங்களே பறந்து போயிடுவாங்க. அது சொன்னேன், அவன் பண்ணியிருக்கிறானோ இல்லையான்னு தெரியல. நான் சொன்னேன், அதெல்லாம் கட்டிலாம் வைக்காதீங்க, பாவமாக இருக்குது. என்னை எடுத்து வந்து காட்டினான்.
பறக்க விட்ருப்பான்னு சொல்லுவேன். எல்லாம் நிறைய கிளிங்க வருவாங்க. அடிப்பட்ட கிளி ஏதோ எடுத்துன்னு வந்து நான் தான் சொல்லுவேன், நான் ஹாஸ்பிட்டல் வைக்கல, நான் உணவு அளிக்கிறவன். நீங்கள் அது பராமரிக்கணும்னா இந்த கொஞ்சம் ஃபஸ்ட் எய்டுக்கு மட்டும் சொல்லுவேன், இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லுவேன். தவிர அந்த கிளியை நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன்னா இருக்கிற கிளிங்களாம் நான் போயிடும். ஏன்னா என்னை நம்பி 50 பூனைகள் இருக்குது, ஆடுங்க வருது, நாய்ங்களுக்கு உணவு அளிக்கிறேன், என் வீட்டு வேலையை நான் பார்க்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும். இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மெடிசன்ஸ் இந்த டாக்டரிங் இதெல்லாம் நான் பார்க்க முடியாது. நான் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போங்கப்பா, அது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க பேர்ட்ஸ்க்கு. இன்னும் இந்த பறவைங்களுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வைக்கணும் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில். அனிமல்ஸ்க்கு இருக்குது, பறவைங்களுக்கும் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வச்சு இன்னும் கொஞ்சம் டாக்டர்ஸ் நல்லா பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி எண்ணம்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஸ்கூல்ஸ்லலாம் பசங்களுக்கு, சின்ன குழந்தை பசங்களுக்கு இந்த இயற்கையே ஒரு பாடமாகவே வைக்கணும். இயற்கை தான் சார் வாழ வைக்கும். இயற்கை தான் கடவுள், இறைவனே இயற்கையில் தான் இருக்கிறான். 5 எலிமெண்ட்ஸ் அவன் தான். ஆமாம், நீங்கள் என்ன தான் கோயிலில் போய் பூஜாரிக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தாரோ அவர் வீட்டுக்கு தான் எடுத்துன்னு போக தவிர இவங்க போய் உங்களை வாழ வைப்பாங்க. இயற்கை நீங்கள் காப்பாற்றிங்கன்னா உங்கள் தலைமுறை வாழப்போகுது. நாங்களாம் ஆண்டுட்டோம், வர தலைமுறையை வர்றவங்க யோசிக்கணும். அதுதான் இந்த கான்செப்ட். நான் அதுதான் விரும்புகிறேன். இயற்கையாக நேச்சுரலோடு சேர்ந்து வாழ்ந்தோன்னா வியாதிகள் வராது. விலங்குகளை பார்த்து ஒரு விஷயம் எனக்கே ஒரு அதிசயமாக இருந்தது, ஒரு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னா எந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுவீங்க சார்? விலங்குகள் ஒரு வாட்டி குரங்கு வந்தது சார் நம்ம வீட்டுக்கு. அந்த குரங்கு என்னன்னா அப்பப்போ வருவான், அப்பிட்டு போவான் வேர்க்கல்லையே வாயில். திடீர்னு ஒரு நாள் வந்தால் காகங்கள்லாம் கரைச்சி நின்றுது. கிட்ட போய் பார்க்கும்போது ஏதோ ஒரு குஞ்சு ஒன்று எடுத்துனான். நான் குரங்கு குஞ்சு தான் நினச்சேன். குரங்கு குட்டி? குரங்கு குட்டி தான் நினச்சேன். அது பார்த்தா ஒரு கிங்ஃபிஷர் பறவை, மீன் கொத்தி பறவையோட குஞ்சு. அது பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, பாவம் சின்னதாக இருந்தது. அது எனக்கு கண்ணு கொஞ்சம் சரியாக தெரியலன்னு சொல்லிட்டு செல்ஃபோனில் அது படம் எடுத்தேன். ஜூம் பண்ணி பார்க்கும்போது என்னடா அது பறவையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கவனிச்சிருந்தேன். அரைவராக எடுத்தேன் அது அந்த வீடியோ மட்டும். நான் உங்களுக்கு சுருக்கி தான் அந்த வீடியோ காட்டுறேன். நான் கையில் பிடுங்கலாம் போதா குருன்னு பண்ணுறான் அவன், கிட்ட எனக்கு கொடுக்க மாட்டான் அவன் என்ன பண்ணுறான் சார், அந்த அரிசியும் வேர்க்கடலையும் சாப்பிட்டு மென்று நல்லா க்ரஷ் பண்ணிட்டான் வாயில். சும்மா போடுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த பேபி, அது பறவையோட பேபியான், அவனுக்கு ஜீரணம் ஆகாதான். அதனால அவனுக்கு வாயில் அந்த நாக்கில் தள்ளி விடுறான். குழந்தைக்கு ஜீரணம் ஆகும் சொல்லிட்டு இவன் மென்று தள்ளிட்டு இன்னும் அந்த குழந்தை காலில் எடுத்துட்டு காலில் தான் பிடிச்சின்னு இருக்கிறான். ஒரு காலை அதுக்கோசம் அடாப்ட் பண்ணி வச்சுக்கிறான். அது எடுத்துன்னு போகிறான். அந்த பறவை எங்கே போனானே தெரில. அதோட அவன் சாப்பாடு ஊட்டிட்டு எடுத்துன்னு போயிட்டான். இன்னும் வேர்க்கடலை கிட்டலாம் காட்டுறான், வேர்க்கடலையை சாப்பிடு, அவங்களாம் சாப்பிட்றாங்க பறவைங்களாம், நீ ஏன் சாப்பிட மாட்டேன்றது அந்த குஞ்சியை காட்டுறான். இப்போ நீங்கள் பண்ணுற விஷயங்களை பிரமிச்சு போய் பல செலிபிரிட்டிகளும் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? என்னென்ன செலிபிரிட்டிலாம் வந்திருக்காங்க, பார்த்து உங்களாண்ட என்னென்ன விஷயங்கள் போய் பகிர்ந்துருக்காங்க? இந்த பறவைங்களை ஒரு படமாக சார் போட்டார். மெய்யழகன். ஆமாம், மெய்யழகன் ஒரு மூவி எடுத்தார், பிரேம் சார் டைரக்டரு. அவர் ரொம்ப பெட்லவர். அவர் நான் பண்ணுற இதெல்லாம் சூர்யா சார் ஃபஸ்ட்டு 2D ப்ரொடக்ஷன் ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு சூர்யா சார் எனக்கு ஒரு கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்து அனுப்பிச்சார், ட்ரை ஃப்ரூட்ஸு கிஃப்ட் ஹேம்பரு. ஃபஸ்ட்டு அதான் என்ட்ரியே. அவர் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்துன்னு போய் காட்டினாங்க. அவர் என்ன சொல்லிட்டார், அந்த படத்தில் மெயினாக கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லி பிரேம் சார் வச்சு அது கேப்சர் பண்ணி எடுத்தாங்க. படமே 2 கேமராவில் தான் எடுத்தாங்க, சினிமேட்டிக் கேமராவில். ஆனால் இங்கே வந்து ஒரு 4-5 கேமரா யூஸ் பண்ணாங்க. இந்த சீன் இங்கே மெய்யழகனில் பார்த்துருக்கலாம். அரவிந்த் சாமி அருள்மொழிவர்மன் மாதிரி ஒரு கேரக்டரில் வச்சு அதுக்கு 2 நாள் ஒதுக்குனாங்க. பட் ஒரே நாளில் அந்த சீன் கிடச்சிச்சு. ஏன்னா அரவிந்த் சாமி சார் 3 ஹவர் அந்த வெயிலில் நின்று எடுத்தார். அதேமாதிரி சிங்கப்பூர் சலூன் ஒரு படம், கோகுல் சார் டைரக்டரு, ஆர்ஜே பாலாஜி ஹீரோ, சத்யராஜ் சார் வந்திருந்தார். இங்கே ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ அவருக்கு அந்த படத்து ப்ரமோஷனுக்கு வந்திருந்தார். சத்யராஜ் சார் கோகுல் சார் வந்து பேசினாங்க. அப்போ கோகுல் சார் என்ன சொன்னார்னா, சார் இந்த பார்க்கறதுக்கு ரொம்ப அபூர்வமாக இருக்குது, நான் எங்கேயும் இதுமாரி பார்த்ததில்ல, இந்த படத்தில் நான் ஒரு மெயின் சீனாக போகணுன்னு கடைசியில் கிளைமேக்ஸில் சொல்லுவார், இந்த பறவைங்க இங்கே மரங்களில் வாழணும்னு அது காட்டுவார். அவர் ஒரு வேர்டு சொன்னார், சார் இப்போ நம்ம மனிதர்களுக்கு உணவு கொடுக்குறோம் கல்யாணத்தில், அதுமாரிலாம் அந்த உணவு கொடுக்கும்போது
மனிதர்கள் போய் சாப்பிட்டு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்களாம், நல்லா இருந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டோம் அந்த கல்யாணத்துலன்னு அவரை பற்றி சொல்லுவாங்களாம். இந்த பறவைங்க யார்கிட்ட போய் சொல்ல போகிறாங்க சாப்பிட்டு? அது சுதர்சன் சார் அது அது என்னன்னே தெரியாமல் அவர் தர்மம் பண்ணி நிற்கிறாரு. அவரோட பெருமை கூட அவர் எதிர்பார்க்கறது இல்லை சொல்லிட்டு அது ஒரு அந்த ப்ரமோஷனில் ரொம்ப இதுவாக டீப்பாக பேசியிருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கோகுல் சார் சொன்னது. அதுக்கப்புறம் தான் நானே யோசித்தேன், ஆமாம் இவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க இல்லையா. மனிதர்கள் சாப்பிடும்போது நம்ம சொல்கிறோம், ஐயா 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 அவர் கொடுத்தாரு, இவர் கொடுத்தாரு, அவர்கிட்ட போன இது வந்தது அது. ஆனால் இந்த பறவைங்க வாயிலா ஜீவனுங்க யார்கிட்ட போய் சொல்ல போகுது? யார்கிட்டையும் சொல்லாதுங்க. அது கூட தெரியாமல் இவர் சேவை பண்ணுறாருன்னு அவர் சொன்னார். அதுமாரி நிறைய ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸு நிறைய ஃபிலிம் வந்து எடுக்கிறாங்க. நிறைய பர்த்டே ஆக்டர்ஸ்லாம் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பிக் பாஸில் நடித்தவங்க ஜெயமோகன் ஒருத்தர், அவர் ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் இங்கே தான் பர்த்டே. ராஜு ஜெயமோகன் சார். அதுமாரி நிறையா சார், எனக்கு அந்த பேருங்க வரமாட்டேங்குது. ஆக்டர்ஸ் பேர்ஸ் நிறைய ஆக்டர்ஸ் செலிப்ரிட்டிஸ் வராங்க, சைல்டு ஆக்டர்ஸு இதுமாதிரி நிறையா வராங்க சார். இவ்வளோ நேரம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணது மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி சார், வரணும்.